ஜான் பைப்பர் என்கிற தேவ ஊழியக்காரர் பற்றி உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் desiringgod.org என்கிற இணையதளத்தில் பல ஆவிக்குரிய புத்தகங்கள், கட்டுரைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறாரு. 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்காரு. அமெரிக்க கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியில் ஒரு நிலையான ஊழியத்தை கடந்த 30 வருஷங்களுக்கும் மேலாக பண்ணிட்டு வராரு. பெத்லஹேம் பேப்டிஸ்ட் சர்ச்சுங்கிற சபையையும் பெத்லஹேம் காலேஜ் அண்ட் செமினரிங்கிற வேதாகம கல்லூரியும் நடத்திட்டு வராரு. அவரோட செய்திகளின் தனித்துவம் என்னன்னா, கடவுள் கொடுக்கறதான சந்தோஷத்தை ருசித்து பார்க்கணும். அதாவது வேத வசனங்களின்படி நடந்து பயபக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்கிறது தான் அந்த சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத போதிச்சுட்டு வராரு. ஆனால் சமீப காலமாக அவருக்கு வந்திருக்கிற சோதனையே ரொம்ப வேதனை தரக்கூடியதாக இருக்குது. அவரோட 5 பசங்களில் ஒருத்தரான ஆப்ரஹாம் பைப்பர்னால தான் அந்த வேதனையே. மகத்துவமான ஊழியம் செய்து வந்த ஜான் பைப்பர் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இந்த ஆப்ரஹாம் பைப்பருக்கு 19 வயசு இருக்கும்போது அவர் தன்னோட விசுவாச வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறதா சொல்கிறாரு. அப்பா ஜான் பைப்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் தன்னோட ஊழியத்தை விட்டு விலகி போயிடலான்னு நினச்சாரு. அவர் சபை மூப்பர்கள்கிட்ட போய், என் பையன் இப்படி விசுவாசத்தில் இல்லாத சூழ்நிலையில் நான் ஊழியம் பண்ணினா சரியாக இருக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மூப்பர்கள், கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் பேசி பார்க்குறோம், நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மாதம் அந்த பையனை ஒரு மூப்பர் வீட்டில் வச்சு சரி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? இப்போ கடந்த சில நாட்களாகவே அமெரிக்க கிறிஸ்தவ ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வர்றதே ஆப்ரஹாம் பைப்பர் தான். அவசரப்படாதீங்க, அவர் ஏதோ திருந்தி அவர் அப்பா மாதிரியே வல்லமையாக ஊழியம் பண்ண வந்துட்டார்னு நினச்சிடாதீங்க. இப்போ அந்த ஆப்ரஹாம் பைப்பர் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காரு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக டிக்டாக் பண்ணிகிட்ருக்காருங்க. நல்ல வேலை இந்தியாவில் இதையெல்லாம் தடை செஞ்சு பல குடும்பங்கள் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறத செய்திகளில் பார்க்குறோம். இந்த ஆப்ரஹாம் பைப்பருக்கு டிக்டாக்ல கிட்டத்தட்ட 9 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி என்னதான் டிக்டாக்ல போடுறாருன்னா, தன்னை சின்ன வயசுலேருந்தே பொய் சொல்லி வளர்த்திட்டாங்க, நரகம் பரலோகம்னு கட்டுக்கதைகளை சொல்லி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க, கடவுளுக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கைக்கான நோக்கமா, அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னா அது வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறதா விசுவாச வாழ்க்கையை நேரடியாக தாக்கி பேசிகிட்டு இருக்காரு. அதில் சமீபத்தில் அவர் போட்ட டிக்டாக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கறதா இருந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலே பிரச்சனை தான், குழந்தையிலேருந்து பைபிளை படிங்கிறாங்க, இந்த மாதிரி கம்பல் பண்ணி பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதா சொல்கிறாரு. அதோடு விட்டுட்டாரா, டீகன்ஸ்ட்ரக்டிங்கிற பேரில் வேதத்தின் சத்தியங்கள் எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போலவே பிரச்சனை இருக்கிறவங்களோட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு வேறு இருக்கார். இங்கே ஒரு சில விஷயங்களை கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த ஆப்ரஹாம் பைப்பருக்கு 39 வயசு ஆகுது. அதாவது அவர் விசுவாசத்தை விட்டு விலகி போய் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாகுது. இந்த சமயத்தில் ஏன் இப்படி பண்ணணும்? அவங்க அப்பாவோட ஊழியத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி, நான் கிறிஸ்தவத்தை வெறுக்கலை, ஆனால் கிறிஸ்தவர்கள் போல் வேஷம் போட்டுட்டு நடிக்கிறாங்களே அவங்கள வெறுக்கிறேங்கிறாரு. இப்போ கூட அவங்க அப்பாவை தப்பு சொல்லலை, ஆனால் அவர் வளர்த்த விதத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு. இதை செய்யாத, அதை செய்யாத, அது சாத்தானோட இதை கேட்காத, அதை பார்க்காதன்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்தி வளர்த்தது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாரு. இங்கே நாம் யோசிக்க வேண்டியது, தப்பு யார் மேலே? அவங்க அப்பா மேலேயா? தன் பையன் விசுவாசத்தை விட்டு விலக்கி போயிட்டான்ட்டு அவர் ஊழியத்தை முழுசாக விட்டுறலை. அவர் இப்போவும் தொடர்ந்து ஒரு வல்லமையான ஊழியத்தை பலருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் ஏதோ தனக்கும் தன் பையனுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கார். ஆனால் உலகம் ஆப்ரஹாம் பைப்பரை இன்னும் ஜான் பைப்பரோட பையனாக தான் பார்க்குது. பிரச்சனை இதாங்க, தான் ஒரு பிரபலமான ஊழியக்காரருங்கிறதால தன் பையன் மிகுந்த பக்தியில் தன்னை மாதிரியே வரணும்னு நினச்சிருப்பார் போல். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், கடவுள் ஒருத்தரை ஊழியத்திற்காக அழைச்சாருங்கிறதுக்காக அவங்க முழு குடும்பத்தையே அழைச்சாருன்னு சொல்லிட முடியாது. இதற்கு உதாரணமாக வேதத்தில் ஆரோனோட 2 பசங்களை பற்றி பார்ப்போம்.
லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போதான் அவங்களுக்கு ஆசாரியருக்கான அபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கு. அதுக்குள்ளே இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல, ஒரு அந்நிய அக்கினி, அதாவது தேவனுக்கு விரோதமான ஒரு ஆராதனை செய்கிறாங்க. கடவுளுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செஞ்சதுனால வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அக்கினி அவங்கள சுட்டெரிச்சு போட்டுருச்சு. இதே போல தான் 1 சாமுவேல்லையும் ஏலிங்கிற தேவாலய ஆசாரியரோட பசங்களும் அவங்க அப்பா பேச்சை கேட்காம ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவங்க ஆசாரியத்துவமே அவமானப்பட்டு போய் குடும்பத்தோட கடைசியில் செத்து போகிறாங்க. கடவுளின் ஊழியம் பண்ணுற ஒவ்வொருவரும் தங்களோட குடும்பத்தை பற்றியும் தங்களோட சந்ததிகளை பற்றியும் ரொம்ப கருத்தோடு இருப்பது அவசியமாக இருக்குது. நீதிமொழிகள் 22:6 பார்க்குறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை கடவுள் பக்தியில் வளர்த்துவது நமது கடமையாக இருந்தாலும் அவர்கள் ஊழியத்திற்கு வர வேண்டுமா இல்லையாங்கிறத கடவுள் தான் தீர்மானிச்சிருப்பார். அவரே அதை நடத்துவார். அவங்க ஒரு என்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இல்லை போலீஸ் ஆகணும், இல்லை வக்கீல் ஆகணும், இல்லை ஊழியக்காரர் ஆகணும்னு நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அவர்களுக்கான அழைப்பாக இருந்தால் தேவன் அந்த பாதையில் நிச்சயமாய் நடத்துவார். யோசிங்க. கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.